ஈவினிங்கில் சன்செட்டை பார்த்துட்டு அழகாக இங்கே வந்துட்டோம். அரிக்கமேடுன்ற பிளேஸில் போட்லேருந்து இறக்கி விட்டுட்டாங்க. கொஞ்சம் நேரம் போய் உள்ளே போய் பிளேஸ் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 2 படத்தில் இந்த ஸ்பாட் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த பிளேஸ்க்கு அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு 5 மினிட்ஸ் நடந்து போகணும் அப்படின்னா இந்த பில்டிங் வந்து இருக்குது. இதுதான் வந்து பொன்னியின் செல்வன் 2 படத்தில் வர அந்த பில்டிங் அப்படின்னாங்க. பாண்டிச்சேரியில் இப்படி ஒரு இடமா, இப்படி ஒரு இடத்த தான் வந்து மூவியில் வந்து எடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டோம். சரின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அழகாக எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். சூப்பராக அங்கேயும் போய் நம்ம சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இந்த இடமே பாருங்கள் சன் செட் ஆகிட்டு சூப்பராக இல்லை. இங்கே உட்காந்துக்கிட்டு சும்மாவே ஆட்ராசிட்டிஸ் பண்ணுவோம். ஒரு செவுரு வேற கிடச்சிருச்சு, ஏறி உட்காந்து சும்மா இருப்போமா. அழகாக அந்த ஆர்ச் கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோஸ், நல்லா வந்து செல்ஃபி அந்த மாதிரி இல்லாமல் வந்து இந்த பிளேஸில் எங்களால் எந்தெந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியுமோ சொல்லிட்டு அழகாக எடுத்துக்கிட்டோம். அப்படியே போட்டிங்கில் எங்களை கொண்டு போய் விட்டுட்டு பாண்டி மெரினா பீச்சில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. இறங்கி அன்றைக்கி வேறு பார்த்திங்கன்னா பௌர்ணமி நிலவில் அழகாக நைட் டைம் பீச் அலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள். ஈவினிங் தான் வந்து சன்செட் பார்த்தோம். இப்போ அழகாக வந்து பௌர்ணமி நிலவை பார்க்குறோம். சூப்பரான டேவாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்பாட் அப்படியே நீட்டாக இடமே பார்த்திங்கன்னா அப்படியே காமாக இருந்துச்சு. அலை சத்தம் மட்டும்தான் வந்து எங்கள் காதுக்கு கேட்டுச்சு. நைட் டைம் இருக்கிறதுனால அப்படியே அந்த தண்ணி கூட சேர்ந்து குளிர்ந்த காற்று. இங்கேயும் போய் நாங்கள் சும்மா இல்லை, அழகாக ஏதாவது ரீல்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரீல்ஸ்க்கான ப்ராசஸை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். சூப்பராக மணலில் அழகாக உட்காந்துக்கிட்டு அந்த கடலில் மட்டும் சும்மா போய் காலை மட்டும் நனைச்சிட்டு வந்துட்டோம். சூப்பராக அந்த சில் காற்றில் அப்படியே மூணை ரசிச்சுக்கிட்டே வந்து விண்ணிலவே விண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா அந்த மாதிரிலாம் வந்து மனசில் வந்து சூப்பராக ஓடிக்கிட்டு இருந்தது. அழகாக ஒரு சூப்பராக செல்ஃபியில் ஒரு லவ் மூணு அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டு அந்த நினைவுகளோடையே வந்து அன்றைக்கி டேவை அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னதான் கிளம்பினாலும் நம்மளுக்கு வயிற்றில் பசி இருக்கும்ல. அங்கே அழகாக பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு ஸ்பாட்க்கு போயிட்டோம். சூப்பராக எங்களுக்கு பிடிச்ச டின்னரை அழகாக சாப்பிட்டோம். இங்கே டின்னர் மட்டும் இல்லை, நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஸோ அதெல்லாமும் பார்த்துக்கிட்டு அன்றைக்கி டேவை அழகாக முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வர சீரீஸ்லையும் சூப்பராக இருக்கும் வீடியோஸ்.